இந்த டிஷ் பண்ணுறக்காக ஒரு பவுல் வந்து அரிசி மாவு, நான் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இதில் அரை பவுல் வந்து கடலை மாவு, 1/4 பங்கு வந்து பொரிகடலை மாவு. பொரிகடலை மாவு மட்டும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து மிக்சியில் திரிச்சதுனால கப்பி இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் போல் உப்பு, 1½ ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கருப்பு எள், இது எல்லாத்தையும் ரஃபாக கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பட்டர் பரவுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 1¼ போல் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது சரியாக இருந்துச்சு. இது நல்லா சாஃப்டான ஒரு டவ்வாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பிழியிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிலிண்டருக்காக செஞ்சு வச்சுக்கோங்க, உலக்கில் போடுற மாதிரி. நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் டேரெக்டாக பிழிஞ்சிட்டோம்னா 2 பக்கமும் பரட்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக தயாராகிடும். நம்ம வீட்டில் இந்த மாவு இருந்தால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.